டேய் நான் தாண்டா படிக்கல, பிள்ளையாச்சும் படிக்கட்டும். நான் தான் கம்பீரமா இல்லாம நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன், பிள்ளையாச்சும் திடகாத்திரமா இருக்கட்டும். நான் தான் இப்படி ஆயிட்டேன், அந்த காலத்துல காசு பணம் இல்ல, என்னால முடியல, பிள்ளையாச்சும் கத்து. ஆனா பெற்றோர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நீ இப்படி இருக்கிறதுனாலதான் புள்ள அப்படி இருக்கான். ஜீன். இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டருக்கு மட்டும் இல்ல, மனித வரக்கூடிய எல்லா சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்க்கும், ரோட்ல குப்பை பொறுக்கிட்டு முடி வளர்த்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரியான மேஜர் டிசார்டர்ஸ்ல ஆரம்பிச்சு மைனரா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற ஆங்ஸைட்டி டிசார்டர் வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. பைபோலார் மூட் டிசார்டர், ஃபோபியா, பேனிக் டிசார்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், இப்படி 100க்கும் அதிகமான சைக்காட்ரிக் டிசார்டர் எல்லாத்துக்கும் 90% மேல மரபணுக்கள் தான் காரணம். மரபணுக்கள்னால பிரெயின்ல டோபமைன், செரட்டோனின், குளுட்டமேட், காபா, அசிடைல் கோலின் இப்படின்னு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல உள்ள இம்பேலன்ஸ்னால தான் மனிதனுடைய மனதுல எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், தாட் டிஸ்டர்பன்ஸ், மூட் டிஸ்டர்பன்ஸ், கடைசியா பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ ஜீன் எல்லாத்துக்குமே காரணம் ஜீன் தான். ஸோ நீங்கள் ப்ரூவன் ஃபேக்டாக வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க டாக்டர், அதாவது இது ஜெனட்டிக் ரீசன் தான் அப்படின்ட்டு. பட் இதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்ல டாக்டர். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றதுனால நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, சைக்கோ தெரப்பி அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பீங்களா, இல்லை இதுக்கும் மெடிக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட இருக்கா? இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு +2 மார்க் வந்தோடனே மருத்துவக் கல்லூரிகளிலேயும் பொறியியல் கல்லூரிகளிலேயும் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அவன் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கான், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்லூரியை அவனுக்கு கொடுக்கலாம். அதுவும் கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் என்ன, கலந்தாய்வுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டாக்டரும் அன்றாடம் பண்றதே கவுன்சிலிங் தான். வாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, தலைவலியா, எத்தனை நாள் தலைவலி, எந்த சைடு வலிக்குது, எப்படி வலிக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கு, இதுதான் கவுன்சிலிங். ஆனா சைக்காட்ரியில மட்டும் கவுன்சிலிங்னா என்னமோ தலைங்கில கட்டி போட்டு மாயாஜாலம் பண்ணி உள் மனசுல பூந்து வெளி மனசுல வெளியில வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி மெஸ்மரிசம் பண்ணி இதெல்லாம் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜிகனா வேலைகள். இன்னமும் ஒருத்தன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, ஒண்ணு சயின்ஸ் அப்டேட் பண்ணிக்கல, அப்படி இல்லாட்டினா பணத்துக்காக ஏமாத்துறான் அப்படின்னு தான் அர்த்தம். கவுன்சிலிங்கிறது வந்து அவர் நோய் நாடி நோய் முதல் நாடி. இப்போ வந்து 15 வருஷமா பயம் இருக்கு டாக்டர், 5 வருஷமா காதுல குரல் கேட்குது டாக்டர், யாரு பேசினாலும் என்னை பத்தி பேசுற மாதிரி இருக்கு, எனக்கு என்னை பத்தி வந்து டிவியில ஒளிபரப்புறாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன டாக்டர், இவன் பெரிய விஐபியா, இவனை வந்து செயற்கைக்கோள் மூலமா வாட்ச் பண்றாங்கன்னு சொல்றான் டாக்டர். இப்படிலாம் அம்மாவோ அவங்க கூட இருக்கிறவங்களோ வந்து சொல்றாங்க. இதெல்லாம் டாக்டர் கேட்கிறாரு. அந்த கேட்கறதோ ரிசீவ் பண்றது, அதற்கான விளக்கங்கள் கொடுக்கறது, இதுதான் கவுன்சிலிங். ஆனா நம்ம மக்கள் வந்து கவுன்சிலிங்கையும் அட்வைஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுடா, தேவையில்லாம குழப்பிக்காதரா, உனக்கு என்னடா குறைச்சல், எல்லாம் நம்ம கையில தான்டா இருக்கு, அப்துல் கலாமை பாரு, அம்பானியை பாரு, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கவுன்சிலிங் கிடையாது. இது நம்ம தாத்தா கொடுக்குறாங்க, பாட்டி கொடுக்குறாங்க, நம்ம பெரியவங்க யாரு வேணாலும் கொடுக்க முடியும். இதை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தேவையில்லை, ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவையில்லை, ஒரு சைக்காட்ரிஸ்ட் தேவையில்லை. இது வந்து காமன் சென்ஸ் சைக்காலஜி, லேமேன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து சயின்ஸ் கிடையாது. இது பொத்தாம் பொதுவான அறிவுரைகள், பொத்தாம் பொதுவான ஆறுதல்கள், தட்டி கொடுத்தல்கள். இது அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், அந்த நேரத்துக்கு ஒரு சுகமா இருக்கும். நான் வந்து 18 வயசுல MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது MS உதயமூர்த்தியோட உன்னால் முடியும் தம்பிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது அப்படியே உடம்புல புத்துணர்ச்சி வரும். நாளையிலேருந்து படிச்சிடணும்டா, கஷ்டமா இருக்கு. மறுநாள் போனா காலேஜ் போறதுக்கே பிடிக்காது. மறுநாள் போனா வந்து யூ கேன் வின், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், அந்த புத்தகம் படிக்கும்போது உடம்புல அப்படியே புத்துணர்ச்சி வரும். ஆனா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கினவன் காலைல 11 மணிக்கு தான் எழுந்திருப்பான். அந்த நேரத்துக்கு உடம்புல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும். அப்படி பண்ற அந்த விஷயம் வந்து ஏன் அவனால நிலைச்சு தொடர்ந்து அவனுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அவனுக்கு கொடுக்கல அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் வந்து ஒரு மருத்துவ பிரச்சனை, ஒரு கெமிக்கல் பிரச்சனை, பிரெயின் பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து ஒரு மருந்துனாலதான்ப்பா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன டாக்டர் தூக்க மாத்திரையா, சைக்காட்ரிஸ்ட்னாலே தூக்க மாத்திரை கொடுக்குறவன்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நம்ம சமூகத்துல டாக்டர்கள்ட்டே கூட இருக்கு. ஓகே. சில விதமான தூக்க மாத்திரைகள் வந்து ஜெனரல் டாக்டர்ஸே கூட எழுதுவாங்க. ம்ஹ்ம். அவங்க எழுதும்போது 2-3 நாள் தூங்குவாங்க, கொஞ்சம் ஃபீல் குட் ஃபீலிங் இருக்கும். ம்ஹ்ம். அதை வச்சுட்டு இவ்வளவுதான் சைக்கியாட்ரி அப்படின்னே முடிவு பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய கடல் போன்ற துறை. சைக்கியாட்ரிலேயே வந்து 15க்கும் அதிகமான உபபிரிவுகள் இருக்கு வளர்ந்த நாடுகள்ல. உதாரணமா சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட், ஜீரியாட்ரிக் முதியோர்களுக்கான மனநல மருத்துவர், ஓகே. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போதைக்கு அடிமையானவங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற மனநல மருத்துவர், ம். ஃபாரன்சிக் சைக்கியாட்ரி, லீகல் சைக்கியாட்ரி, இப்படின்னு வந்து 10-15 துறை இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல வந்து நான் பண்ற சைக்கியாட்ரி வந்து ஜெனரல் சைக்கியாட்ரி. ஒரு ஜெனரல் டாக்டர் கிராமத்துல வந்து எல்லா வியாதிக்கும் தலைவலியிலேருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பார்ப்பாரு, ஊசி போடுவாரு, மாத்திரை கொடுப்பாரு. அந்த மாதிரி பார்க்குற ஒரு ஜெனரல் சைக்கியாட்ரிஸ்ட் தான் இந்தியாவில். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த ஒரு ஓஷன் மாதிரியான ஒரு ஃபீல்டை வந்து ஒரு ஜெனரல் டாக்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ தூக்க மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த ஆங்ஸைட்டிக்கு அடிப்படை காரணமான அந்த மூலக்கூறுகளை வெளியேந்து கொடுக்கும்போது சில பேர் வந்து புலகாங்கிதம் அடைகிறத பார்த்துருக்கேன். டாக்டர், இந்த ஒரு மாத்திரை மட்டும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா இந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிருப்பேன், இன்னைக்கும் டீம் லீடரா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மிராக்குலஸா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கிற சில மாலிகூல்ஸ் இருக்கு. பதட்டத்தினால ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஹைலி டெக்னிக்கலா இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து எவ்வளவுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் போனாலும், எவ்வளோ பெரிய 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 ஆளுங்கள்லாம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் இன்னைக்கு மாடர்ன் டேஸ் குருஜிக்கள் கூட வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு நடத்துறாங்க. காலங்காலமா டேல் கார்னெகில் ஆரம்பிச்சு, வெளிநாட்டுல டேல் கார்னெகில் ஆரம்பிச்சு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே வந்து அறிவியல் வளராத காலத்துல பண்ணாங்க. அவங்க பண்ணதெல்லாம் சரி. 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து நான் திருச்சிக்கு மாட்டு வண்டியில போனேன், ரைட், அது அன்னைக்கு ரைட், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அறிவியல் சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், எல்லாத்துக்குமே எல்லா மனநோய்களுக்குமே செக்ஸ் தாண்டா காரணம், உனக்கு செக்ஸ் குழப்பத்தினால தாண்டா உனக்கு பதட்டம் வருது, உனக்கு செக்ஸ் குழப்பத்தினால தாண்டா நீ பைத்தியம் ஆகுற, இப்படி எல்லாம் சொன்னாரு. அது அன்னைக்கு ரைட், ஃபவுண்டேஷன் போட்டாரு, விதை போட்டாரு அவரு. ஆனா இன்னைக்கு சைக்கியாட்ரி வளர்ந்து நிக்குது, இன்னைக்கு காரணம் வேற சொல்றாங்க. அதுக்காக சிக்மண்ட் ஃப்ராய்டு நாங்க மறக்கல, அவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்கியாட்ரி. அவர் விதை போடாட்டினா இந்த அளவுக்கு இந்த மாலிகுல் நம்ம சொல்ற இந்த காபா கெமிக்கல் அளவுலாம் நம்ம பேசியிருக்க முடியாது. அதுலேருந்து வளர்ந்து 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 தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுவாரு, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன அட்வைஸ் பண்ணுவாரு, இந்த மாதிரி மாத்திரை ஒழுங்கா பார்த்துக்கோ, ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்க, டிப்ரெஷன் வராம பாத்துக்க, ஆங்ஸைட்டி வராம பாத்துக்க. முடிஞ்சா பாத்துக்க மாட்டோமா, வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றோம், அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சோ இதுக்கு வந்து கவுன்சிலிங்கிறத தவிர ஒரு பில், ஒரு சின்ன மாத்திரை டூயிங் மிராக்குலஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அவனை வந்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், திரும்ப அடுத்த ஹார்ட் அட்டாக் வராம பார்க்கும், திரும்ப அடுத்த ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற மாத்திரைங்களோட இந்த ஒரு சின்ன மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்படி வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு சின்ன மாத்திரை ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய அரிய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இதே மாதிரி நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டரை பற்றி பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஓசிடி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா.